எதுக்கு வந்தீங்க? அழுகுட சொல்லிட்டு போயிடு. என்ன அடிச்சாங்களா? பொண்ணு என்ன அடிச்சாங்களா? யாரு? ஆமா அண்ணா அடிச்சுட்டோம். சரி இன்னைக்குதான் வந்து கடை தவிர போய் டிஃபன் சாப்பிட்டு அந்த நாள் போய் வந்துட்டாரு. இது வரைக்கும் வாரியால் பேக் போட்டுங்க. கல்லாவில் கை வைத்து துளாவிய கள்ளிராணி. பக்கத்து ஊரா? கையும் களவுமாக சிக்கியதும் கண்ணீர் விட்டு கெஞ்சி அழுத பெண். எதுக்கு வந்தீங்க? அழுகுட சொல்லிட்டு போயிடு. என்ன அடிச்சாங்களா? பொண்ணு என்ன அடிச்சாங்களா? யாரு? ஒரு நொடியில் தப்பித்த பல ஆயிரம் ரூபாய் மதிப்பு. போலீசார் கேட்க கேட்க வெளிவந்த பகீர் உண்மை. சினிமா கொள்ளையர்களை மிஞ்சும் அளவுக்கு மாஸ்டர் பிளான் போட்ட அந்த பெண் யார்? என்ன நடந்தது? ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை சோளிங்கர் செல்லும் சாலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளது. அதற்கு எதிரே கீழ்புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவருக்கு சொந்தமாக டெய்லர் கடை ஒன்றும் இருக்கிறது. இந்த ஒரு நிலையில் வழக்கம் போல் கடையை திறந்துவிட்டு அவர் வெளியே சென்றதாகவும் கூறப்படுகிறது. அப்போது சிவப்பு நிற உருவத்தில் யாரோ ஒரு பெண் கல்லாப்பேட்டியை துளாவியுள்ளார். மேலும் அதில் இருந்த சில்லறை, பணம், ஏடிஎம் மற்றும் ஆதார் கார்டுகளை அவர் எடுத்துக் கொண்டிருப்பதாக அருகில் இருந்த வியாபாரிகள் கவனித்து உடனடியாக அவருக்கு தெரிவித்துள்ளனர். மேலும் இதை தெரிந்து கொண்ட செல்வம் உடனடியாக நேரில் வந்து அந்த பெண்ணை கையும் களவுமாக பிடித்துள்ளார். மேலும் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர். இதனையடுத்து எதற்காக இங்கு வந்தாய், ஏன் அழுகிறாய், கண்ணை தொட என்று போலீசார் அவரிடம் ஒன்றாக கேள்வியும் கேட்க தொடங்கியுள்ளனர். இதையடுத்து அந்த பெண் தன்னை அடித்து விட்டதாகவும் கூறி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். மேலும் எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக கெஞ்சியும் பார்த்துள்ளார். இதனையடுத்து அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தற்போது விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் தான் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பக்கத்து ஊரா? கோயில் இருக்கியா? எதுக்கு வந்தீங்க? அழுகுட சொல்லிட்டு போயிடு. என்ன அடிச்சாங்களா? பொண்ணு என்ன அடிச்சாங்களா? யாரு? ஆமா அண்ணா அடிச்சுட்டோம். சரி என்ன வேலை இது? இன்னைக்குதான் வந்து கடை தவிர போய் டிஃபன் சாப்பிட்டு அந்த நாள் போய் வந்துட்டாரு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரே வந்து இது வரைக்கும் வாரியால் பேக் போட்டுங்க.